எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபிளிப்கார்ட்ல அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணி அவங்க பிராண்ட் நேம் கீழே செல் பண்ணிட்டு இருக்கிறப்பயே அவங்களோட லிஸ்டிங்கை ஒரு செல்லர் வந்து டேம்பர் பண்ணியிருக்காரு. இப்படி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட லிஸ்டிங்கை யாராச்சும் டேம்பர் பண்ணா எப்படி இதை அவாய்ட் பண்ணணும், இதுல எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும், எப்படி அந்த செல்லரை போக வைக்கணுங்கிற மாதிரி ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஏற்கனவே ஃபிளிப்கார்ட்ல செல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி ப்ராடக்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவா இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் என்ன, இது எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தலாம். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களோட பிராண்ட் நேமை வந்து ஃபிளிப்கார்ட்ல என்ரோல் பண்ணி அதுக்கு கீழே அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்டும் ரெஜிஸ்டர் ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்படி செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கொஞ்ச நாளா ஆர்டரே வராம இருக்கு. என்னடா ஆர்டரே வரல அப்படிங்கிற மாதிரி ரேண்டமா போய் ஃபிளிப்கார்ட் பேஜ்ல பார்த்துருக்காங்க. ஃபிளிப்கார்ட் பேஜ்ல பார்க்கும்போது அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற பிரைஸுக்கும் அதுலயும் சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க 500க்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபிளிப்கார்ட்ல போய் பார்த்தோம்னா 445 தான் இருக்கு. என்னடா நம்ம 445 கொடுக்கல, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி பிரைஸ் கம்மியா இருக்குன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல சி ஆல் செல்லர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கீழே இன்னொரு ஒரு செல்லர் இருக்காரு. அந்த செல்லர் ரொம்பவே பிரைஸ் இவங்களோட கம்மியா வச்சிருக்கிறதுனால அவருக்கு வந்திருக்கிற ஆர்டர் எல்லாமே அந்த செல்லருக்கு போயிருக்கு. இப்போ அவங்களுக்கு நடந்துக்கிற ப்ராப்ளம் தான் நம்ம டேம்பர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இல்ல நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரேட்டிங் ரிவ்யூலாம் கொண்டு வந்துருப்போம். ஆனா சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு செல்லர் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு செல்லர் ஆட் ஆயிடுவாரு. ஜஸ்ட் நம்மளோட ஒரு ரூபா கம்மியா வச்சிருந்தாலே போதும், அவருக்கு தான் பை பாக்ஸ் எனேபிள் ஆகும். நமக்கு வர வேண்டிய ஆர்டர் எல்லாமே அந்த செல்லருக்கு தான் போகும். இதை தான் நம்ம ஏஎஸ்என் டேம்பரிங் இல்லைன்னா மேப்பிங்னு சொல்லுவோம். ஒரு வெப்சைட்லயுமே இது டிஃப்ரெண்ட் நடந்துட்டு இருக்கும். ஆனா கான்செப்ட் ஒன்று தான். இது வந்து நம்ம நார்மலா ஜென்ரிக்ல செல் பண்ணோம்னா இதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ரிக் ப்ராடக்ட் வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது. அதனாலுமே டேம்பர் பண்ணிக்கலாம். இந்த இஷ்யூ நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. இதுவே இந்த செல்லர் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம்னா அந்த பிராண்ட் நேம் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொந்தமானது. இதுக்கு கீழே யாருமே செல்லர் ஆட் ஆக முடியாது. இப்படி இருந்துமே ஒரு செல்லர் ஆட் ஆயிருக்காருன்னா இப்போ நம்மள்ட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்படி அந்த செல்லரை போக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிளிப்கார்ட் செல்லர் பேஜை லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிளிப்கார்ட் செல்லர் பேனல லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமாவே கீழே பாட்டம்ல ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சு பாருங்க. அந்த ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல சர்ச் ஏ டாபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சர்ச் ஏ டாபிக்ல பிராண்ட்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த டாபிக்ல பிராண்ட் சர்ச் பண்ணோன்னே நிறைய ஆப்ஷன் காட்டும். இதுல ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஐ வாண்ட் ஏ ரிப்போர்ட் பிராண்ட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னே ஜென்ரலா ஒரு ஆர்டிகல் இருக்கும். இல்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரேண்டமா ஒரு காமனான ஒரு ஆர்டிகல் மாதிரி இருக்கும். இது யாருக்குமே பெருசா யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ்லாம் கூட ஈஸியா கான்டாக்ட் பண்ணி பேசலாம் போல. ஆனா இந்த ஃபிளிப்கார்ட் செல்லர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயுமே செல்லர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்ல பாருங்க. இந்த இடத்துல வாஸ் திஸ் கொரி ஹெல்ப்ஃபுல்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இது நோ கொடுத்தா மட்டும் தான் நமக்கு டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க நோவை கிளிக் பண்ணுங்க. நோவை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ரைஸ் ஏ டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இப்போ ஷோ ஆகுது பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரீசன் எல்லாமே இப்படி இருக்கட்டும். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்ன இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க, இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட்டை டேம்பர் பண்ணிருக்காங்க, இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க நிறையவே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான போட்டோ ஷூட் எடுத்திருக்கீங்க, இந்த போட்டோவை நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னா கூட நீங்க இந்த இடத்துல இதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ நம்ம டேம்பர் பண்ணிருக்கிற செல்லரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட்டை டேம்பர் பண்ணிருக்காங்க, இந்த செல்லர் வந்து அன்ஆத்தரைஸ்டு செல்லர், இதுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது, இது என்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிருக்கேன். அடுத்தது இந்த இடத்துல இந்த ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுக்கு பக்கத்துலயே டவுன்லோட் டெம்ப்ளேட் இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம இம்பார்ட்டன்டான ஒன்று. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தோன்னே இந்த டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபிளிப்கார்ட் இன்டர்நெட் பிரைவேட் லிமிட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல மீங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஐஎம்னு போட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் போட்டுக்கோங்க. பக்கத்துல உங்களோட அட்ரஸ், இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இதோட ஓனர் யார் நீங்களா தான் இருப்பீங்க, அதனால இதுல நீங்க மீன் போட்டுருங்க. இதுக்கு கீழே உங்களோட நேம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு கீழே உங்களோட பிராண்ட் நேம் ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட எந்த இடத்துல பிசினஸ் நடக்குதோ அந்த அட்ரஸ், அடுத்து ப்ராப்பரான மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி வந்து ஃபிளிப்கார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மெயில் ஐடி கொடுங்க, அதான் நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுக்கு கீழே டெலிஃபோனும் ஃபிளிப்கார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கதே கொடுங்க. நீங்க வேற ஒரு நம்பர் வச்சிருந்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல அந்த நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து டேட் வந்து நம்ம அந்த செல்லர் என்னைக்கு டேம்பர் பண்ணிருக்காங்க நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சுதுன்னா அந்த டேட் போடுங்க, அப்படி இல்லைன்னா கரண்ட் டேட்டே போட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல மீங்கிற ஆப்ஷன் போட்டு டேட் ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் போட்டுருங்க. நீங்க இந்த பிளேஸ் வந்து நீங்க எந்த இடத்துல பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிளேஸ் போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து உங்க பிசினஸ்க்கான ஃபார் சீல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபார் சீல் வச்சுட்டு அங்க கீழே நீங்க சிக்னேச்சர் போட்டு முடிச்சிடலாம். இதோட ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது பேஜ் போய் பார்க்கலாம்.
இந்த ரெண்டாவது பேஜ்ல நமக்கு வந்து மூணே ஆப்ஷன் தான் கேக்குது. இந்த இடத்துல ரீசன் கோட், ஒர்க் ஐட்டம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் கேக்குது. ரீசன் கோடுனா ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல வரிசையா 1 ல இருந்து 12 வரை நம்பர் போட்டுருக்கல. இதான் ரீசன் கோட். இதுல என்ன ரீசனுக்காக நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நீங்க வந்து உங்களோட லிஸ்டிங் ஏதாச்சும் டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா இதுல ஆல்மோஸ்ட் இந்த 3ங்கிற கோடு வந்து மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க, இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எது மேட்சா இருக்கோ அந்த கோடை மட்டும் நீங்க அந்த நம்பர் மட்டும் போட்டா போதும். அதுக்கு கீழே இந்த இடத்துல நீங்க என்ன ஃபில் பண்ணணும்னா உங்களோட ப்ராடக்டோட FNSKU நீங்க போடணும். FNSKU லிஸ்டிங் ஐடி நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். FNSKU என்னன்னு தெரியலனா அமேசான்ல செல் பண்ணிருக்கவங்க தெரியும், ASIN ஒன்று இருக்கும். அதே மாதிரி Flipkart கூட தான் FNSKU. ஒரு லிஸ்டிங்க்குமே இண்டிவிஜுவலா ஒரு ஐடி இருக்கும். இதுதான் நம்ம FNSKU னு சொல்லுவோம். உங்களோட லிஸ்டிங்ல போய் டீடைல் பேஜ்ல பாத்தீங்கனாலே FNSKU லிஸ்டிங் ஐடி இது எல்லாமே இருக்கும். அந்த நம்பரை மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இதை நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி காப்பி மட்டும் எடுத்துங்க. காப்பி பண்ணி திரும்பவும் Flipkartல இந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செலக்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு பாருங்க, செலக்ட் கொடுத்துட்டு அந்த ஃபார்மை திரும்ப நீங்க அப்லோட் பண்ண வேண்டியதான். கீழே இந்த இடத்துல உங்களோட ட்ரேட்மார்க் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும். இதை கிளிக் பண்ணோம்னாலே தெரிஞ்சிருக்கும் ட்ரேட்மார்க் டாக்குமெண்ட் இருக்கா இல்ல பிராண்ட் ஆத்தரைசர் லெட்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நம்ம ட்ரேட்மார்க் தான் இருக்கு, அதனால இந்த இடத்துல ட்ரேட்மார்க் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல FNS இருக்கு பாருங்க. FNSங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னதான், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே யூனிக்கான ஒரு கோட் இருக்கும். அந்த கோட் இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். இந்த கோடு வந்து உங்களோட லிஸ்டிங் டீடைல்லே இருக்கும், நீங்க ஈஸியாவே பாத்துக்க முடியும். இந்த இடத்துல உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும் ஃபர்தரா உங்கள்ட்ட ப்ரூஃப்காக இருக்கு, நீங்க ஏதாச்சும் அப்லோட் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடலாம். எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா சப்மிட் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சப்மிட் டிக்கெட் கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் Flipkartல இருந்து அனலைஸ் பண்ணி மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் ஆகும். இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் Flipkartல இருந்து. இவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி நீங்க Flipkartக்கு அப்லோட் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உங்களோட லிஸ்டிங் யாராச்சும் Flipkartல டேம்பர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ப்ராசஸ்ல நீங்க அவங்க எல்லாரையுமே போக வச்சலாம். ஏன்னா நீங்க தான் அந்த பிராண்டோட ஓனர். சரி, இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி இவங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டாமா, அவங்க லிஸ்டிங் டேம்பர் பண்ணிருக்கவங்கள போக வச்சிட்டோமான்னு கேட்டோம்னா இல்ல. இந்த இடத்துல நம்ம இன்னொரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் கிளாஸ் 26, 25, 23 இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கும். 23லாம் கிளாஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, ரேண்டமா அடிச்சு விட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்பர்லயும் ஒரு கிளாஸ் இருக்கும். இப்போ நீங்க கிளாத்திஸ் கேட்டகரி செல் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். இப்போ நீங்க ஹோம் அண்ட் கிச்சன் கேட்டகரி செல் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஹோம் அண்ட் கிச்சனுக்கு வந்து கிளாஸ் 21 நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்கு கீழே ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளால செல் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம செல் பண்ண முடியும். அது மட்டும் தான் அந்த பிராண்ட் நேம் கீழே வரும். ஆனா நம்ம செல்லர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லிஸ்ட்லயே இல்லாத இன்னொரு ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் நல்லாவும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. Flipkartலயும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எதுவுமே பெருசா கண்டுக்கல, அவங்களும் அந்த பிராண்ட் நேம் கீழே செல் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி டேம்பர் பண்ணிருக்கும் போது இது இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம போனதுக்கு அப்புறமா Flipkartல இருந்து இன்னொரு ரிப்ளை மெயில் வந்துச்சு, உங்களோட கிளாஸ் கீழே இந்த ப்ராடக்ட் வராது, இந்த ப்ராடக்ட் வந்து வேற கிளாஸ் கீழே இருக்கு, இதுக்கு வேல்யூவா இருக்கிற ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த கிளாஸ் கீழே ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இருந்தா அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. என்னதான் உங்க பிராண்ட் நேமா இருந்தாலுமே வேற கிளாஸா இருந்துச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க புதுசா ட்ரேட்மார்க் அப்ளை பண்றவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீடியோவை அந்த ஃபார்ம் அப்லோட் பண்றதோட ஸ்டாப் பண்ணாம இனிமே கண்டினியூ பண்றேன். இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. நீங்க புதுசா ட்ரேட்மார்க் எடுக்க போறீங்கன்னா கிளாஸ் கரெக்டா பாத்துங்க. அந்த கிளாஸ் கீழே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கு, நம்ம ஃபியூச்சர்ல இந்த கிளாஸ் கீழே ட்ரேட்மார்க் எடுத்தோம்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செல் பண்ண முடியுமான்னு பாத்துக்கங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் கீழேயுமே நீங்க ட்ரேட்மார்க் எடுக்கிறது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அதனால மட்டும் பாத்துக்கங்க. கரெக்டா எந்த கிளாஸ் கீழே ட்ரேட்மார்க் எடுக்கிறீங்க அதோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை நல்லா பாத்துங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம செல் பண்ண போறோமா, இல்ல இந்த நீச்குள்ளே நம்ம செல் பண்ணாலே நமக்கு ஹிட் ஆயிடலாமான்னு பாத்துங்க. அதுக்கப்புறமா நீங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்ப மட்டும் தான் உங்களால லீகலா எந்த ஆக்ஷனாலும் எடுக்க முடியும். என்னதான் உங்களோட பிராண்ட் நேமா இருந்தாலுமே வேற ஒரு கிளாஸ் கீழே செல் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட பிராண்ட் நேம் கீழே ஒரு டி-ஷர்ட் லான்ச் பண்றீங்க, அதே பிராண்ட் நேம் கீழே ஒரு கப் அண்ட் சசரோ இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் போர்டை செல் பண்றாங்கன்னா உங்களை எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா இது வேற கிளாஸ்ல வருது, லீகலா நம்ம எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. இதை வந்து நம்ம லீகலா மூவ் பண்ண முடியுமா, இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிகினரா செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ட்ரேட்மார்க் புதுசா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கண்டென்ட்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்திடுங்க.